السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العلي العظيم. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஊன்கள், தபோ தபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, துல்காதா மாதம் ஆரம்பித்திருக்கிறது. துல்காதா மாதத்தினுடைய ஆரம்ப பகுதி இது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் தான் சுல்ஹுல் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நிகழ்ந்தது. சுல்ஹுல் ஹுதைபியா நிகழ முந்தைய வருடம், அதாவது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு கஸ்வத்துல் அஹ்ஸாப், அஹ்ஸாப் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட மக்கத்து காபிர்கள் 10,000 பேர்களை கொண்ட பெரும் படையை திரட்டி மதீனாவுக்கு வந்தார்கள். அந்த யுத்தத்தில் மிக பெரும் தோல்வி மக்கத்து காபிர்களுக்கு. எந்த அளவுக்கு மிக பெரும் தோல்வி என்றால், இதற்கு பின்னர் மக்கத்து காபிர்கள் முஸ்லிம்களை தாக்க மாட்டார்கள், பயந்து விட்டார்கள். இதற்கு பின்னர் தாக்குவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மிக பெரும் ஒரு தோல்வி. சரியாக இந்த யுத்தம் நடந்த ஒரு வருடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டார்கள். அது என்ன கனவு? இஹ்ராம் அணிந்து கஅபாவை தவாஃப் செய்து முடியை வலிப்பதாக ஒரு கனவு காண்கிறார்கள். சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை. சுபஹுக்கு பின்னர் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். இரவில் யாராவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவை பற்றி சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள். அன்றைய நாள் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கண்ட கனவை சொன்னார். இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்வதாக நான் கனவு கண்டேன். நபிமார்களுடைய கனவும் வஹிதான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை உம்ரா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், நான் உம்ராவுக்காக தயாராகிவிட்டேன், உம்ராவுக்காக பயணம் செய்ய போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செல்வதாக இருந்தால் எந்த சஹாபி பின்வாங்குவார்? கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்கள் உம்ராவுக்காக தயாரானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 பேர்களோடு மதீனாவுடைய மீகாத்தாகிய துல் ஹுலைஃபா என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே இஹ்ராம் அணிந்து உம்ராவுடைய நியத்தை வைத்து மக்காவை நோக்கி பயணத்தை ஆரம்பம் செய்தார்கள். மக்கத்து காபிர்களுக்கு, குறைஷிகளுக்கு இந்த செய்தி போகும். மக்கத்து காபிர்களும் குறைஷிகளும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. முஹம்மத் பெரும் ஒரு படையை தயார் செய்து மக்காவை தாக்க வருகிறார், கஅபாவை கைப்பற்ற போகிறார் என்ற தவறான செய்தி அவர்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக ஹிராஷ் இப்னு உமையா என்ற ஒரு சஹாபியை
தூதுவராக அனுப்பினார்கள் மக்காவுக்கு. ஹிராஷ் இப்னு உமையா போனார். அபூ சுஃபியான் தான் மக்காவுடைய தலைவர். அந்த நேரம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருடைய யுத்தத்தின் போது அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்டான். அதற்கு பின்னர் அபூ சுஃபியான் தான் மக்காவுடைய தலைவர். அபூ சுஃபியானோடு குறைஷி தலைவர்களோடு ஹிராஷ் இப்னு உமையா பேசினான். அபூ சுஃபியான் சொன்னான், யாரையும் இங்கு வரவிட மாட்டோம், நாம் உங்களை தாக்குவோம். ஒரு கட்டத்தில் அபூ சுஃபியான் ஹிராஷ் இப்னு உமையாவை கொலை செய்ய பார்த்தார். குறைஷியருடைய ஏனைய தலைவர்கள் மஷூரா சொன்னார்கள், ஒரு தூதுவரை கொலை செய்வது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது, விட்டுவிடுங்க. ஹிராஷ் இப்னு உமையா வந்தார். நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், அபூ சுஃபியானும் குறைஷியலும் என்னை கொலை செய்ய பார்த்தார்கள், அவர்கள் எங்களை உம்ரா செய்ய விட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர், நீங்க தான் இந்த இடத்துக்கு பொருத்தம், நீங்க போயிட்டு பேசுங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் கோபக்காரர், அவர்கள் ஏதாவது பேச நான் பாலை உருவி விடுவேன், வேறு சிக்கலில் போய் முடிந்துவிடும். அதனால் உஸ்மான் இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருப்பார். உஸ்மான் மிக கண்ணியமானவர், பொறுமைசாலி, உஸ்மான் தான் இந்த இடத்துக்கு பொருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பேச்சுவார்த்தைக்காக மக்காவுக்கு அனுப்பினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு மக்காவுக்கு போனார்கள். மக்கா வாசிகள் உஸ்மானை பார்த்ததும் அஹ்லன் வஸஹ்லன் மர்ஹபன் யா உஸ்மான் வரவேற்றார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். அபூ சுஃபியான் சொன்னார், உஸ்மான், நீங்க வேண்டும் என்றால் கஅபாவை தவாஃப் செய்யலாம், உம்ரா செய்யலாம், உங்களுக்கு அனுமதி தருகிறேன், ஆனால் முஹம்மதை விட மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை தவாஃப் செய்யாமல் நான் ஒருபோதும் தவாஃப் செய்ய மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாரதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது. தவறான ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது, உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ஆவேசப்பட்டார்கள், ஆத்திரமடைந்தார்கள். எங்களுடைய ஒரு தூதுவரை அவர்கள் எப்படி கொலை செய்யலாம்? எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் வாங்கினார்கள். ஹுதைபியா என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறான், இத் யுபாயிஉனக தஹ்த ஷஜரா, ஒரு மரத்துக்கு கீழால் நீங்கள் பைஅத் செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு மரத்துக்கு கீழால் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து பைஅத் வாங்கினார்கள். ஸலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அன்றைய நாள் அந்த மரத்துக்கு கீழால் நீங்கள் பைஅத் செய்தீர்களே, எதற்காக பைஅத் செய்தீர்கள்? சொன்னார்கள், ஸலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு, பாயஅனா அலல் மௌத், மௌத்தின் மீது பைஅத் செய்தோம், உயிரை கொடுப்பதாக பைஅத் செய்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு வேகமாக போகிறார்கள் மக்காவுக்கு. அவர்கள் இஹ்ராம் அணிந்து காலில் செருப்பு கூட இல்லாமல், ஒரு முசாஃபிர், ஒரு பிரயாணி சஃபருடைய நேரத்தில் தற்பாதுகாப்புக்காக ஒரு வாளை எடுத்துக் கொள்வானே, அந்த வாள் மட்டும் தான் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு முசாஃபிர், ஒரு பிரயாணி தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள ஒரு சாதாரண ஒரு வாளை வைத்திருப்பான். அந்த வாளை தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை, போர்க்கவசங்களும் இல்லை. யுத்தத்துக்காக போகிறார்கள். தமீம் என்ற இடத்தில் காலித் இப்னுல் வலீத் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காலித் இப்னுல் வலீத் அவர்தான் குறைஷிகளுடைய, மக்கத்து காஃபிர்களுடைய குதிரை படை தளபதி. 200 போர் வீரர்களோடு காலித் இப்னுல் வலீத் தமீம் என்ற இடத்தில் இருக்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிதுடைய கண்ணில் படாமல் தமீம் என்ற இடத்தை தாண்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஹாலித் கண்டுவிட்டார். துஹருடைய நேரம் வருகிறது. துஹருடைய தொழுகையை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்ய தொழுகிறார்கள். இந்த தொழுகையுடைய முறையை ஹாலித் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய சகாக்களோடு பேசிக் கொள்கிறார். அடுத்த நேரம் ஒரு தொழுகை வரும். அந்த நேரத்திலும் அவர்கள் தலையை பூமியில் வைப்பார்கள். அந்த நேரம் பார்த்து எல்லாருடைய கழுத்தை மறுக்கும். அசருடைய நேரம் வருகிறது. ஹாலித் ரசூலுல்லாஹுடைய படையை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அசருடைய தொழுகைக்காக சஃபில் நின்று தக்பீர் கட்ட காத்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான். ஸலாத்துல் ஹௌஃப், யுத்தத்தின் போது 7 முறைகளில் தொழலாம். முதல் முறையாக யுத்தத்தின் போது இந்த முறைகளில் தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான். ஹாலித் பார்த்து கொண்டிருக்கிறார். வித்தியாசமாக தொழுகிறார்கள். ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்க, இன்னொரு கூட்டம் சுஜூதுக்கு போகிறார்கள். இது மாறி மாறி நடக்கிறது. கிட்டத்தட்ட 7 முறைகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு முறையில் தான் அவர்கள் அந்த நேரத்தில் தொழுந்திருப்பார்கள். ஹாலித் அவருடைய படைக்கு முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. தமீம் என்ற இடத்தை தாண்டி ரசூலுல்லாஹுடைய படை வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஹாலிதுக்கு முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையல்ல. அதனால் வேகமாக மக்காவுக்கு போனார். மக்காவுடைய தலைவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார். இதோ முஹம்மதுடைய படை வருகிறது. புழுதிகளை கிளப்பிக் கொண்டு யுத்தத்துக்காக வருகிறார்கள். எல்லாரும் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகுங்கள். தமீம் என்ற இடத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது கஸ்வா என்ற ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டது. சஹாபாக்கள் எவ்வளவு எழுப்ப முயற்சி செய்தார்கள், எலும்பல்ல. சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். கஸ்வா அடம் பிடிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்வா அடம் பிடிக்கவில்லை. அடம் பிடிப்பது அதனுடைய குணமும் இல்லை. அன்று யானை படகை எந்த ரப் தடுத்து நிறுத்தினானோ அந்த ரப்பு தான் இன்று இந்த ஒட்டகத்தை தடுத்திருக்கிறான். பிஸ்மில்லாஹ் என்று தட்டினார்கள். ஒட்டகம் எழுந்து நின்றது. அந்த நேரம் செய்தி வருகிறது, உஸ்மான் கொலை செய்யப்படவில்லை. வந்த செய்தி தவறான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக வெளியாகியவர்கள் அந்த நோக்கத்தை விட்டுவிட்டார்கள். தவறான செய்தி வந்திருக்கிறது. ஹுதைபியா என்ற இடத்தில் கூடாரங்கள் அடித்து முஸ்லிம்கள் தங்கினார்கள். சஹாபாக்கள் தங்கினார்கள். குஃபார்களுடைய புறத்திலிருந்து பலரும் பேச்சுவார்த்தைக்காக வந்தார்கள். முதலாவது வந்தார் வதீல் இப்னு வர்கா, இரண்டாவது வந்தார் முக்ரிஸ் இப்னு ஹப்ஸ். ஒவ்வொருவர் வரும் பொழுதும் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முக்ரிஸ் வரும் பொழுது சொன்னார்கள், ஹாதா ரஜுலுன் காதிர், இவன் நல்லவன் இல்ல, மோசடி செய்யக்கூடியவர். ஹலீஸ் இப்னு அல்கமா வந்தார். உர்வத் இப்னு மஸ்ஊத் வந்தார். 4 பேர்கள் வந்தார்கள். எல்லாருடனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். கைகூடல்ல, அந்த பேச்சு வார்த்தைகள் வெற்றி அடையல்ல. 5வது வந்தார் சுஹைல் இப்னு அம்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் இப்னு அம்ரை பார்த்ததும் சொன்னார்கள், அது ஸஹலல்லாஹு அம்ரகும், அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இலேசாக்கி விட்டான். சுஹைல் இப்னு அம்ரோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுங்க. சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அது யார் எங்களுக்கு தெரியாது. பிஸ்மிக அல்லாஹும்ம என்று எழுதணும். பிஸ்மிக அல்லாஹும்ம என்று எழுதப்படுகிறது. மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் இலா ருஅஸாஇ குரைஷ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடம் இருந்து குறைஷி தலைவர்களுக்கு என்று எழுதுங்க என்று சொன்னார்கள். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லையே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, அதனால மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மது என்று தான் எழுதணும். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் என்று எழுதிவிட்டார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழிங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அழிக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாது. எந்த இடம் என்று கேட்டார்கள். இடம் காண்பிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரலினால் அந்த இடத்தை அளித்தார்கள். ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது. அடுத்த 10 வருடங்கள் யுத்த நிறுத்தம். நாம் உங்களை தாக்க மாட்டோம், நீங்கள் எங்களை தாக்க கூடாது. நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. இரண்டாவது ஒப்பந்தம், சஹாபாக்கள் எல்லாம் இஹ்ராம் அணிந்து வந்திருக்கிறார்கள், உம்ரா செய்ய வந்திருக்கிறார்கள். இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் தான் உம்ரா செய்யணும். இந்த வருடம் இஹ்ராம கலைந்து மதீனாவுக்கே திரும்பணும். மூன்றாவது ஒப்பந்தம், யாராவது மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். மதீனாவில் இருந்து யாராவது முர்த்தத்தாகி மக்காவுக்கு வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். இந்த ஒப்பந்தங்களை பார்க்கும் பொழுது, ஒப்பந்தம் என்று வரும் பொழுது 2 சைடுகளும் பேலன்ஸ் ஆகணும். ஆனால் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா ஒப்பந்தங்களுக்கும் ஒப்புக்கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு சரியான ஆத்திரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிவிட்டார்கள். நாம் முஸ்லிம்கள், நாம் ஹக்கில் இருக்கிறோம், நாம் ஏன் பயப்படணும்? நாம் ஏன் இவர்களிடத்தில் அடிபணியணும்? நாம் ஹக்கில் இருக்கிறோம், அவர்கள் பாத்திலில் இருக்கிறார்கள். ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம் போட்டிருந்தார்கள். அந்த மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த சீலை வைப்பதற்கு முன்னர் ஒரு சஹாபி வருகிறார். அவர் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு செல்வதற்காக, ரசூலுல்லாஹுடன் இணைந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் இப்னு அம்ருக்கு சொன்னார்கள், இவரை சேர்த்துக் கொள்ளலாம். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், ஒப்பந்தத்தை எழுதிவிட்டோம், இவரை நீங்கள் சேர்த்துக் கொண்டால் ஒப்பந்தம் முடிந்துவிடும், அதற்கு பின்னர் நடப்பதே வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை ஆறுதல் படுத்தினார்கள். யா அபா ஜந்தல் இஸ்பிர் வஹ்தசிப், பொறுமையாக இரு, நன்மை ஆதரவை. யாரெல்லாம் மக்காவில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கெல்லாம் ஃபரஜா, ஒரு விடிவு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தி அந்த சஹாபியை அனுப்பி வைத்தார்கள். ஒப்பந்தம் முடிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், கூமு ஃபன்ஹரு தும்ம ஹ்லிபு, எல்லாரும் எழுந்து சென்று முடிகளை வலித்து குர்பான கொடுங்க. யாருமே எழும்பல்ல. 3 முறைகள் சொன்னார்கள், யாருமே கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான ஆத்திரம். தன்னுடைய கூடாரத்துக்கு போனார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி அந்த கூடாரத்தில் இருக்கிறார்கள். இந்த ரசூலுல்லாஹுடைய வளமை, பயணங்கள் போகும் பொழுது துண்டு சீட்டு போடுவார்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவி அந்த பயணத்தில் சேர்த்துக் கொள்வார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கவலையாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் சொல்ல யாருமே கேட்கிறார்கள் இல்லையே. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மஷூரா சொன்னார்கள், நீங்க முதலாவது முடிய வலித்து குர்பான கொடுங்க. சஹாபாக்களும் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சஹாபாக்கள் அதே போன்று செய்தார்கள். திரும்பி போகிறார்கள் மதீனாவுக்கு. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு நாம் மிக பெரும் வெற்றியை தந்து விட்டோம். என்ன வெற்றி? 10 வருடங்கள் யுத்தம் நிறுத்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்து 6 வருடங்கள் யுத்தத்திலேயே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். பத்ர், உஹத், ஹந்தக், அஹ்ஸாப் என்ற பெரும் யுத்தங்கள் எல்லாம் அந்த 6 வருடத்துக்குள்ளால் தான் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு யுத்த நிறுத்தம் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், அடுத்த 10 வருடங்கள் மக்கத்து காபிர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பகுதிகளுக்கும் கடிதம் எழுதினார்கள். தஅவாவில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். எல்லா மக்களையும் இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள். ரோம், பாரிஸ் என்ற பல
சாம்ராஜ்யங்களுக்கு கடிதம் எழுதினார்கள். இஸ்லாம் பல பகுதிகளுக்கு பரவுகிறது. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். சில சஹாபாக்கள் வந்தார்கள், திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அதில் ஒரு சஹாபி வந்தார், திருப்பி அனுப்பப்பட்டார். அவர் முடிவு செய்தார், நான் எந்த ஒப்பந்தமும் இந்த மக்கத்து காஃபிர்களோடு செய்யல. அதனால் மதீனாவுக்கு நெருக்கமான கடல் பகுதியில் அவர் வசித்தார், அங்கு வாழ்ந்தார். மக்காவில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த சஹாபியோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அதனால் அந்த கடல் பகுதியில் முஸ்லிம்களுடைய ஒரு குழு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. மக்காவில் இருந்து பிசினஸுக்காக போகக்கூடியவர்கள் அந்த கடல் வழியாக போவார்கள். போகக்கூடியவர்களை தாக்குதல் செய்தார்கள் இந்த முஸ்லிம்களுடைய குழு. அதனால் மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியான் நேராக வந்து ரசூலுல்லாஹ்வுடன் பேசுகிறார். யா ரசூலல்லாஹ், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் அவர்கள் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்களால் சரியான தொந்தரவாக இருக்கிறது. இப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த சுல்ஹுல் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்தது. இதன் மூலம் வந்தது முழுக்க 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 வெற்றிதான். குஃபார்களோடு பனூ பக்கர் கோத்திரம் பைய செய்திருந்தார்கள். முஸ்லிம்களோடு ரசூலுல்லாஹ்வோடு ஹுஸா கோத்திரம் பைய செய்திருந்தார்கள். பொதுவாக யார் யாருடன் இருக்கிறார்களோ அவர்கள் இவர்களுக்கு தொந்தரவு செய்தால் அந்த பையாத் முடிந்துவிடும். பனூ பக்கர் கோத்திரம் ஹுஸாவுக்கு ஒரு அநியாயம் செய்கிறது, அதற்கு குறைஷ்கள் உதவியாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஒப்பந்தம் முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் படை பட்டாளத்தை தயார் செய்து மக்காவுக்கு போகிறார்கள். மக்காவை கைப்பற்ற மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய படை வருகிறது என்பதை தெரிந்து பலரும் ஓடி ஒளிந்தார்கள், பலரும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உயிரையும் பறிக்காமல், ஒருவரை கூட கொலை செய்யாமல் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். இதைதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே உங்களுக்கு மிக பெரும் வெற்றியை நாம் தந்துவிட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் நாம் ஒன்றை ஆசைப்படுவோம், வேறொன்று கிடைக்கும், ஒன்றை எதிர்பார்த்திருப்போம், இன்னொன்று நடக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா நாம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் சரியாக இருந்தால், அமல் இபாதத்தில் பேணுதலாக இருந்தால், ஹராம் ஹலாலில் பேணுதலாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு நாம் ஆசைப்படுவதை விட சிறந்ததை தான் தருவான். சில நேரம் தாமதமாகும், ஆனால் கிடைக்கும் பொழுது பெஸ்டாக தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய முடிவு எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும். எனவே துல்காதா மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே, இந்த ஆரம்ப பகுதியில் தான் சுல்ஹுல் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நிகழ்ந்தது. இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ் எங்களுக்கு எப்பொழுதும் நலவை தான் நாடுவான். அல்லாஹுடைய விடயத்தில் அமல் இபாதத்தில் பேணுதலாக பக்குவமாக, ஹலால் ஹராத்துடைய விடயத்தில் மிக பேணுதலாக பக்குவமாக இருப்போம். ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான். எனவே ரப்புல் ஆலமீன் மீது பூர்த்தியான நம்பிக்கை உள்ள சாலிஹான மக்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கியவனாக. ஆமீன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.